25 வயசுக்குள்ள வந்து மோடி வந்து ரிட்டையர் ஆகணும், இல்லாட்டினா பதவி விலகணும், இல்லாட்டினா நான் வந்து வேறு சில காரணங்களால வந்து பதவி விலக நேரிடும் சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. தன்வினை தன்னை சுடும். அதனால அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சரி. ரைட். அதே மாதிரி இது முருகன் சொல்லியிருக்காரு. எந்த முருகன்? பழனியில் இருக்கவரா? எனக்கு தெரிஞ்ச முருகன் அவருதான். என்ன சொல்லிருக்கேன்? அதாவது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனால எதிர்கட்சியாவது இருக்க முடியுது, இல்லைன்னா இல்லை அதுவும் கிடையாது. அதிமுகவில் அரசியல் தெரிந்தவர்களுக்கு பாஜக இல்லாவிட்டால் அவர்கள் எந்த நிலையில இருந்திருப்பார்கள் என்ற உண்மை புரிந்திருக்கும். பொறுத்த வரைக்கும் ஒரு டிராக் போர்ஸ், கீழே இருக்கிற சக்தி. அவர்களோடு யார் சேர்ந்தாலும் கீழே போவார்கள், அவர்கள் இல்லாவிட்டால் மேலே போவார்கள். அது புரிஞ்சுக்கணும் எல்லாரும். திமுக கூட்டணி கலைஞர் நாணய வெளியீட்டு திமுக பாஜக சொன்னேன், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அவங்களுடைய விருப்பம் தானே. அப்படி பார்த்தாக்க சில ஸ்டாம்ப் எல்லாம் ஏதோ விலைக்கு போகுது, காயின் எல்லாம் விலை, காயின் கலெக்ட் பண்றவங்களும் ஒரு விலைக்கு வாங்குறாங்க. அவங்க விரும்பி அவங்க கொடுக்கறது, அவங்க கட்சிக்குள்ள கட்சி அவங்க விரும்பி தானே பண்றது. அப்படி பார்த்தாக்க பழைய நோட்டெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அதுக்குன்னு தனியா வேல்யூ இருக்கு. பழைய ஸ்டாம்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ₹1 ஸ்டாம்ப் வந்து 1947 அடிச்சதுக்கு இன்னைக்கு வந்து அது ₹1,00,000 கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி. அதனால விரும்பி யார் வேணா என்ன வேணா, உங்க பாக்கெட்ல இருக்க பேனாவை நான் நினைச்சேனாக்க நீ நினைச்சீங்கன்னா ₹10 எனக்கு கொடுக்கலாம், நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன்னா நீங்க 10,000 கொடுக்கலாம். அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.